ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு vlog என்னன்னா நல்ல காரசாரமான காரைக்குடி ஸ்பெஷல் செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டுனா நம்ம சுண்டு விரலுக்கு பாதி அளவு போட்டால் போதும், ஒரே ஒரு கிராம்பு, அப்புறமா ஸ்டார் பூவில் ஒரு இதழ் மட்டும் போட்டிருக்கேன், அப்புறம் கல்பாசி பூவில் கொஞ்சமாக, வரமிளகாய் 1, அப்புறமா பிரிஞ்சி இலையில் ஒரு கால்வாசி மட்டும் போட்டாலே போதும். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுபட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி சூப்பரான டேஸ்ட்டில் வரும். இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு. நம்ம ஆல்ரெடி செட்டிநாடு மசாலாலையும் நம்ம கிராம்பு பட்டைலாம் ஆட் பண்ணனால இதில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி நீங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஒரு 1 மினிட்க்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை பேஸ்ட் ஆக்கியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு 2 மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கூட்டிக்கோங்க. இப்போது நான் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மற்ற கிரேவியை விட இந்த கிரேவி தனித்துவமாக நிற்கிறதுக்கு காரணமே இந்த செட்டிநாடு மசாலா தான். இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மசாலாஸ் எல்லாம் சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1லேருந்து 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முதவே நான் ஒரு வரமிளகாய் தான் சொன்னேன். நீங்கள் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாக அப்போவே மேட்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணணுன்ற தேவை இருக்காது. இப்போது சில்லி பவுடர் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு நம்ம மூடி விட்டுறலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் அளவுக்கு ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலையெல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான செட்டிநாடு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லாருமே உங்கள் செட்டிநாடு கிரேவிக்கு அடிமையாகிடுவாங்க. இது சப்பாத்தி கூட மட்டும் இல்லைங்க, பூரி, தோசை, இட்லி எல்லாத்தோடையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.